அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நபி மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அதாவது இருளிலிருந்து அவர் வெளியேறுவார். இருளிலிருந்து என்று சொன்னால் என்ன? வழிகேட்டிலிருந்து, அதே போன்று வழி தவறுதலிலிருந்து அவர் வெளியேறுவார் என்பதை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், அவன்தான் உங்கள் மீது என்ன செய்கிறான்? அருள் புரிகிறான். அதே போன்று வமலாயிகத்துஹு, அவனுடைய மலக்குகளும் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். லியுஹ்ரிஜக்கும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், லியுஹ்ரிஜக்கும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், உங்களை இருள்களிலிருந்து அந்த ஒளியின் பால் உங்களை வெளியேற்றுவதற்காக. வகான பில் முஃமினீன ரஹீமா, அவன் மூமின்களோடு மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிகிறான் அப்படின்னு வருதா இல்லையா? அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிகிறான். அல்லாஹுடைய அருள் எதற்கு கிடைக்குது? எதற்காக? நீங்கள் இருளிலிருந்து என்ன செய்வது? பிரகாசத்தின் பக்கம் நீங்கள் வெளியேறுவதற்காக அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது. அப்போ அல்லாஹுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்ன? நபி மீது ஸலவாத்து சொல்லுதல். இப்போ நாங்கள் நபி மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று சொன்னால், அல்லாஹுடைய அருள், அந்த அருளின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன? அவன் வழிகேட்டிலிருந்து என்ன செய்யப்படுகிறான்? பாதுகாக்கப்படுகிறான். நேர்வழியின் பக்கம் அவன் வழிகாட்டப்படுகிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? இதிலே புரிந்து கொள்கிறோம்.